يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது எழுந்திரு நபிகள் நாயகம் வந்திருக்கிறார்கள். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுல் ஹைர் அத்தியானத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்களின் நகரமான மதினாவிற்கு வந்திருந்தேன். அப்பொழுது நான் மிக மிக வறுமையில் இருந்தேன். 5 நாட்களாக அங்கே தங்கியிருந்தேன். சாப்பிடுவதற்கு ஒரு கவலம் உணவு கூட கிடைக்கவில்லை. பின்னர் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபர் அருகே சென்று அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சலாம் கூறினேன். பின்னர் நான் யா ரசூலல்லாஹ், இன்று இரவு நான் உங்களின் விருந்தாளி என்று சொல்லிவிட்டு பிம்பரின் பின்னால் படுத்து உறங்கிவிட்டேன். அப்பொழுது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். நபிகளாரின் வலது புறத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இடது புறத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களும் முன்புறத்தில் அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அவர்களும் நின்றிருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் என்னை மெதுவாக தட்டி எழுப்பி, எழுந்திரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். உடனே நான் எழுந்து நபிகள் நாயகம் அவர்களின் அருகே சென்று அவர்களின் கண்களுக்கு நடுவே முத்தமிட்டேன். அப்பொழுது அவர்கள் எனக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தார்கள். அவர்கள் முன்னாலேயே அதில் பாதி நான் சாப்பிட்டு விட்டு பின்னர் நான் விழித்து கொண்டேன். விழித்து பார்த்தால் என் கையில் பாதி ரொட்டி உண்மையிலே இருந்தது. பசி முழுமையாக தீர்ந்திருந்தது. 5 நாட்களாக பசியில் இருக்கும் ஒருவர் யாரிடமும் உதவி கேட்காமல் இருந்திருக்கிறார் என்றால் அவரின் பத்தினத்தனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம் பசியை அல்லாஹ் மற்றும் ரசூலிடம் கூட சொல்ல வெட்கப்பட்டுதான் 5 நாட்களாக கழித்திருந்தார். பின்னர் வேறு வழி இல்லாமல் நபிகளாரிடம் அடைக்கலம் தேடிய போது நபிகளார் நிவாரணம் அளித்தார்கள். அவரின் பசிக்கு உணவு கிடைத்ததை விட நபிகளாரை கண்டது உணவை விட சிறந்ததாக அமைந்தது. எனவே பொதுமக்களாகிய நாம் சிரமங்கள் ஏற்படும் போது மக்களிடம் கேட்காமல் இறைவனிடமே கையேந்தும் பாக்கியத்தையும் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிஜத்தில் காணக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.